உன் கண்கள் பேசும் மொழியினிலே என் காதல் அலைகள் கரைகிறதே. நீ அருகில் இருந்தால் போதும் பெண்ணே, வேறெதுவும் எனக்கு தேவையில்லை. காலங்கள் கடந்தாலும் நம் காதல் வாழுமே, வானம் உள்ளவர் இந்த பாசம் தொடருமே. உயிரே நீயே என் உலகம் நீயே, உயிரே நீயே என் உலகம் நீயே. திங்கட்கிழமை காலை அலுவலகமே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் கவினின் மேஜையில் மட்டும் கோப்புகள் அப்படியே கிடக்கின்றன. 2 நாட்களாக யாழினிடம் இருந்து எந்த தகவலும் இல்லாததால் கவின் ஒரு விதமான மறுத்து போன நிலையில் அமர்ந்திருக்கிறான். திடீரென கேபின் கதவு மெல்ல திறக்கும் சத்தம். கவின் நிமிர்ந்து பார்க்கிறான். அங்கே சற்று களைப்பான முகத்துடன், ஆனால் கவினை கண்டதும் கண்களில் ஒரு மின்னல் தெறிக்க யாழினி நிற்கிறாள். கவின் சட்டென எழுந்து நின்று கோபமும் தவிப்பும் கலந்த குரலில், யாழினி, ஏண்டி இப்படி பண்ணன? 2 நாளாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப். நான் இங்கே எவ்வளோ செத்து பழிச்சிருக்கேன்னு தெரியுமா? ஒரு மெசேஜ் கூட பண்ண முடியாதா? நீ பதில் பேசாமல் அமைதியாக அவன் அருகில் வருகிறாள். அவளது கண்கள் லேசாக கலங்கிய நிலையில் இருக்க கவின் அமைதியடைகிறான். மெதுவான குரலில், சாரி கவின், நிஜமாவே என்னால் முடியல. அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அங்கே ஃபோன் யூஸ் பண்ணவே டைம் கிடைக்கல. இப்போதான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரேன். அதை நேரம் இங்கே வந்துட்டேன். கவின் பதற்றத்துடன் அவளது கைகளை பற்றி, அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு யாழினி? உடம்பு பரவாயில்லையா? யாழினி, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கவின், ரெக்கவரி ஆயிட்டாங்க. ஆனால் பேசும்போதே அவளது குரல் உடைகிறது. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? அப்பாவுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையா? யாழினி கண்ணீரை துடைத்தபடி, இல்லை கவின், அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதால வீட்டில் எல்லாரும் பயந்துட்டாங்க. நீ பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி அப்பா என்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப போஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு இப்போ கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை கவின். எனக்கு இப்போதைக்கு ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். என் கரியர் கோல் தான் எனக்கு முக்கியம். ஆனால் வீட்டில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போதைக்கு நம் லவ் பற்றி கூட அங்கே சொல்ல முடியாது. அவள் விம்மி அழத் தொடங்க கவின் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்துகிறான். ஒரு முதிர்ச்சியான காதலனாக அவளுக்கு தைரியம் சொல்கிறான். யாழினி, இங்கே பாரு, இப்போதைக்கு எதையும் போட்டு குழப்பிக்காத. அப்பா உடம்பு பார்த்துக்க வேண்டியது இப்போதைய முதல் வேலை. மற்றபடி உன் படிப்பு, உன் லட்சியம், இதில் எதையும் நான் தலையிட விட மாட்டேன். உன் கோல் தான் என்னோட கோலும் கூட. நான் உன் கூடவே இருப்பேன். பொழுது அலுவலக மேலாளர் அங்கே வர யாழினி சட்டென தன்னை சரி செய்து கொள்கிறார். சரி கவின், மேனேஜர் வரார், ஒர்க் முடிஞ்சிட்டு மீட் பண்ணலாம். அலுவலக வேலைகள் முடிந்து இருவரும் ஒரு பூங்காவிற்கு செல்கின்றனர். அங்கே மெல்ல நடந்து கொண்டே பேசுகிறார்கள். மாலை நேரத்து மெல்லிய காற்று அவர்கள் இருவரையும் வருடுகிறது. கவின், யாழினி, கொஞ்சம் ஃப்ரீயா இருடி, எதுக்கும் பயப்படாத. அப்பா உடம்பு சரியாகிடும். இன்னும் பெட்டராக ட்ரீட்மெண்ட் வேணாலும் கூட நம்ம பண்ணலாம். இந்த மேரேஜ் பிரச்சனைக்கு இப்போதைக்கு படிப்பு முடியட்டும்னு சொல்லி புரிய வைப்போம். உன் கனவுக்கும் உன் லட்சியத்துக்கும் இந்த மேரேஜ் ஒரு தடையாக வர நான் விட மாட்டேன். அவன் அவளது கண்களை பார்த்து உறுதியாக சொல்கிறான். கவின் லேசான குறும்புடன், ஆனால் உண்மையாழி, உன் வீட்டில் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்கிறது எனக்கு ஒரு விதம் நல்லது தான். சீக்கிரம் என்னை உன் வீட்டு மாப்பிள்ளையாக ஏற்றுக்குவாங்கல்ல என்று கண்ணடிக்கிறான். யாழினி அழுது கொண்டிருந்த நிலையிலும் அவனது அந்த சின்ன கிண்டலில் சிரித்து விடுகிறாள். போடா என்று அவனை செல்லமாக அடிக்கிறாள். பூங்காவில் சில பட்டாம்பூச்சிகள் அங்கும் இங்குமாய் பறந்து கொண்டிருக்கின்றன. இதை பார்த்த யாழினி கடந்த ஒரு வார கால கவலைகளை எல்லாம் மறந்து ஒரு சிறு குழந்தை போல அந்த பட்டாம்பூச்சிகளை பிடிக்க ஓடுகிறாள். அவளது அந்த துள்ளலையும் முகத்தில் மலர்ந்த சிரிப்பையும் கவின் தூரத்தில் நின்று ரசித்து கொண்டிருக்கிறான். சிறிது நேரம் கழித்து இருவரும் ஒரு மரத்தடியில் அமர்கின்றார்கள். கவின் மெல்ல யாழினியின் கையை இறுக பற்றி கொள்கிறான். கவின், நிஜமாவே உன்னை ரொம்ப மிஸ் பண்ண யாழினி.
இந்த ஒரு வாரம் எனக்கு ஒரு வருஷம் மாதிரி இருந்துச்சு. நீ இல்லாமல் இருக்கவே முடியலடி. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. யாழினி நாணத்துடன் தலை குனிந்து கவின் என்ன நீ உன் மாமாவை மிஸ் பண்ணலையா? வெக்கத்தில் சிவந்த முகத்துடன் லைட்டா என்று சொல்லி கொண்டே அவனது தோளில் சாய்ந்து கொள்கிறாள். இதயத்தின் இடைவெளி காலம் செய்த சதியோ, காதலில் விதியோ? பிரிந்திருந்த ஒரு வாரம் யுகங்களாய் நீண்டது கவினின் நாட்குறிப்பு. அவள் கரங்களை இறுக்கமாய் பற்றி கொண்டான். தொலைந்த உயிரை மீட்டு கொண்டது போல. உன்னை இழந்த நொடிகள் மரணத்தின் சாயல். நீ இல்லாத வெற்றிடம் என்னை மூச்சடிக்க வைத்தது டி. அவன் சொற்களில் காதலின் தாகம். அவளோ மௌனத்தையே பதிலளிக்கின்றாள். நாணத்தில் தலை குனிந்து என ஒற்றை சொல்லில் 1000 அர்த்தங்கள் பொதித்தாள். உன் மாமாவை நீ நினைக்கவில்லையா? அவன் குறும்பு கேள்வி கேட்க வெக்கத்தின் சிவப்பு அவள் கண்களில் கோலமிட்டது. அவன் தோழனும் சொர்க்கத்தில் அடைகாலம் புகுந்து லைட்டா என அவள் மொழிந்த சொல் அந்த காற்றில் இசையாய் மாறியது. அவள் சொன்ன அந்த லைட்டா எனும் சொல்லுக்குள் அவள் சுமந்த கனமான காதல் அவனுக்கும் புரிந்தே போனது. பின்பு இருவரும் எதிர்காலத்தை பற்றியும் எடுக்க வேண்டிய முயற்சிகளை பற்றியும் பேசி சிரிக்கிறார்கள். ஆன்ட்டி எப்படி இருக்காங்க கவின்? ஃபோன் பண்ணாங்களா? கவின் நல்லா இருக்காங்க. உன்னை பற்றி விசாரிச்சாங்க. உன்னை பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நேரம் போனதே தெரியாமல் இருவரும் பேசி கொண்டிருந்தனர். இரவு நேரமாகி விட்டதால் கவின் அவளை ஹாஸ்டலில் விடச் செல்கிறான். யாழி கவின் டைம் போனதே தெரியல. இப்போதான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. கவின் பத்திரமா போயிட்டு வா யாழினி. எதை பற்றியும் யோசிக்காம நல்லா தூங்கு. நான் இருக்கேன் உனக்காக. யாழினியை ஹாஸ்டல் உள்ளே பாதுகாப்பாக அனுப்பிவிட்டு அவள் உள்ளே செல்லும் வரை பார்த்து கொண்டே நிற்கிறான் கவின். பின் அவன் தன் வீட்டிற்கு திரும்புகிறான். இருவரும் தனித்தனி இடங்களில் இருந்தாலும் அவர்களின் மனது மட்டும் ஒரு நிழலை போல ஒருவரை ஒருவர் தொடர்ந்தே செல்கிறது. பிரிவின் வலிக்கு பின் சேர்ந்த அந்த தருணம் அவர்களின் காதலை இன்னும் ஆழமாக்கியது. இந்த காதல் பயணம் எங்கே சென்று முடியும்? யாழினியின் IAS கனவு நிறைவேறுமா? வீட்டின் கட்டாய திருமணத்தை கவின் எப்படி எதிர்கொள்வான்? தொடர்ந்து கேட்க நமது அவள் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கவும். நன்றி.